எல்லா ஹேபிட்டுமே ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு 21 டேஸ் ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யும் போது அது நம்மளோட ஒரு செகண்ட் ஹேண்ட் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்களோட ஹேபிட் ஆக்கிக்கோங்க. ஸோ தட் கிளீனிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் மறந்துடாம உங்களுக்கு எந்த ஹேபிட் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எது அதிகமான பேர் சூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 2 இடத்த மட்டும் ப்ரையாரிட்டியாக சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிச்சன் தான் ரொம்ப ப்ரையாரிட்டியாக சூஸ் பண்ணுவேன். ஏன்னா கிச்சனில் நிறைய திங்ஸ் இருக்கனால அதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மெனக்கிடணும். ஸோ வந்து எப்போவுமே தினமுமே இந்த கிச்சன் நீட்டாக இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து ஒரு ப்ரையாரிட்டி செட் பண்ணிட்டா அதில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ முக்கியமான விஷயம், ப்ராக்டிக்கலாக யோசிங்க. பெர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னு யோசிக்காதீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு 2 இடம், ஒன்று வந்துட்டு லிவிங் ரூமும் கிச்சனும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பாத்ரூம் வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாத்ரூமும் அது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எது உங்களுக்கு டஃப்னு நினைக்கிறீங்களோ, எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு 2 இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளீனர்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்றுன்னு யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியான கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வேக்கம் கிளீனர் இருந்தால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நான் வந்து ஒரு கார்ட்லெஸ் வேக்கம் கிளீனர் வச்சுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 5000 அரௌண்டில் வாங்கினேன். இல்லை உங்களுக்கு ரோபோ வேக்கம் வச்சா இப்போ ஈஸியாக இருக்குன்னா அதை ட்ரை பண்ணுங்க. மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நான் கையில் வச்சிருக்கிறது தான் மேஜிக் எரேசர். அடுத்தது ஷேவிங் ஃபோம் யூஸ் பண்ணி எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி எதெல்லாம் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாமல் ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி கிளீனர்ஸ். ஆல் பர்பஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணுங்க. வினிகர் யூஸ் பண்ணுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணுறது ஒரே ரூம்குள்ளே கண்டிப்பாக பண்ணணும். மல்டி டாஸ்கிங்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் எப்போவுமே. பட் மல்டி டாஸ்கிங் ஒரே ரூம்குள்ளே கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் குறிப்பாக கிச்சனில். என்னன்னா நம்ம கிச்சனில் சமைக்கும் போதே நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் அது எப்போவுமே பண்ணுவேன். என்ன அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன க்ளீன் பண்ணுறதுன்னு சில பேர் நினைப்பாங்க. பட் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் குக் பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவில் ஒரு 5 நிமிஷம் வேகும் போது கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணி வச்சிருங்க. பாத்திரம் கழுவுனா கூட பரவாயில்ல. ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஐடியா இருந்தால் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது, வீட்டில் எல்லா இடத்தையும் வந்து ஒரே நாளில் வந்து தினமும் வேக்கம் பண்ணுறது கஷ்டம். நம்ம வீக்கெண்டில் வேலைகளை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீக்கெண்டில் குறைக்கிறதுக்கு வேக்கமிங் டஸ்ட்டு தான் நமக்கு அதிகமாக சேரும். நம்ம உடம்புல இருந்து ஸ்கின் செல்ஸு, ஹேரு இதெல்லாம் வந்து ரொம்ப கொட்டும் எப்போவுமே, நம்மளுக்கே அது தெரியாது. ஸோ வந்து வேக்கமிங் முக்கியமான விஷயம். இந்த ஹை டிராஃபிக் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ், ஏன்னா எங்களுக்கு வெளியில் இடம் ரொம்ப பெருசாக இல்லாதனால வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னு ஷூ போடுற மாதிரி வச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப டஸ்ட் ஆகும். அந்த இடம், கிச்சன், பெட்ரூம் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகும். இதுதான் ஹை டிராஃபிக் ஏரியாஸ்ன்னு சொல்லுவேன். இது எல்லாத்தையும் தினமும் வேக்கம் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும், ஹோல் வீடையும் கிளீன் பண்றதை விட. அடுத்தது கண்டிப்பாக பண்ண வேண்டியது டெலிகேட் சோர்ஸ். வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுங்க. என் ஹஸ்பண்ட் தான் காலையில் வந்துட்டு பால் காய்ச்சும் போதே பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது பார்ப்பாரு. நான் துணி துவைச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே போய் துணியை காய போட்டுருவாரு. என் பையன் அவனோட டாய்ஸை எடுத்து வச்சுப்பான். இந்த மாதிரியான ஒவ்வொரு வேலையும் என் பையனுக்கு 5 வயசு தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒர்க் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணது கிடையாது. ஒரு 1 or 2 இயர்ஸாக தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. ஏன்னா நானும் வந்து எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரி இருந்தா உட்காந்து பேசுங்க. எடுத்தோன்னு முடியலன்னு சொல்லாம நம்ம தான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நம்மளோட கஷ்டத்தை நம்ம பகிர்ந்துக்கும் போதுதான் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க டீக்ளட்டரிங் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த விஷயத்த அவங்க பண்றதுக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்டும் நீங்களும் சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நாங்க வந்துட்டு இந்த துணி மடிச்சு வைக்கிறது சேர்ந்து பண்ணுவோம். ஏன்னா அது எனக்கு பிடிக்காத டாஸ்க். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணும் போது நேரம் பேசிட்டே பண்ணுவோம், ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி சேர்ந்து பண்ணுங்க. எப்பவுமே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கும் போதும், திங்ஸ் கம்மியா இருக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்கா இது எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. என் ஹஸ்பண்ட் ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். உங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உட்காந்து பேசுங்க. மென்னுக்கு வந்து எப்பவுமே நம்ம சொன்னாதான் வந்து புரியும். நம்ம மனசுல நினைக்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான் மென்னோட பிரெயின் அப்படிதான் வயரா இருக்கு. ஸோ வந்து நம்ம தான் வந்து அதை பண்ணணும். அடுத்தது, நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கிச்சனை கிளீன் பண்ணி வச்சுட்டு போங்க. கிச்சனோட சிங்க் அண்ட் கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து கிளீனா இருந்ததுன்னா காலையில வேலை ரொம்ப சுலபமா நடக்கும். நீங்க லேட்டா எந்திரிச்சாலும், லேட்டா எந்திரிக்கிறது சீக்கிரம் எந்திரிக்கிறதெல்லாம் இதுல மேட்டர் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் தினமுமே 7:30 மணிக்கு தான் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன்.
8:15க்குள்ள நான் வந்து காலைல டிஃபனும் பண்ணி மதியம் லஞ்சும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என் பையன் சாப்பிட்டுட்டு 8:30 8:45க்கு கிளம்பிடுவான். இது என்னால முடியும்னா கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். அடுத்தது நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டைடி அப் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். உங்ககிட்ட திங்ஸ் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி நீங்களும் டீக்ளட்டர் பண்ணிருக்கீங்கன்னா இது ரொம்ப சுலபமா நடக்கும். வீட்டுல கலைஞ்சிருக்க பொருள் எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸ்ல கொண்டு போய் எடுத்து வைக்கிறது தான் டைடி அப். நிறைய பேர் இந்த டைடி அப்பையும் கிளீனிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. டைடி அப்புங்கிறது திங்ஸ் எல்லாத்தையும் அதோட பிளேஸ்ல எடுத்து வைக்கிறது. கிளீனிங் அப்படிங்கிறது நம்ம வேக்கம் பண்றது, மோப் பண்றது அதெல்லாம். ஸோ நான் சொல்றது டைடி அப். டைடி அப் மட்டும் நைட் ஒரு 5 மினிட்ஸ், லிவிங் ரூம்ல ஒரு 5 மினிட்ஸ், பெட்ரூம்ல ஒரு 5 மினிட்ஸ், அதோட 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இந்த டைடி அப் வந்து எப்போ 5 நிமிஷத்துல முடியும்னா நீங்க டீக்ளட்டர் பண்ணியிருக்கும் போது தான் முடியும். ஸோ டீக்ளட்டருக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தினமுமே ஏதாவது ஒரு பொருள் டீக்ளட்டர் பண்ணுங்க. அடுத்தது ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. இப்படிதான் ரொட்டீன் இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. எந்த மாதிரி வேணாலும் ரொட்டீன் வச்சுக்கோங்க. இத்தனை நாள் வந்து வாரத்துல என்னன்னைக்கு துவைக்கணும், என்னைக்கு வந்து வேக்கம் பண்ணணும், என்னைக்கு வந்துட்டு நம்ம டஸ்டிங் பண்ணணும், என்னைக்கு பாத்ரூம் கிளீன் பண்ணணும், அந்த மாதிரி நீங்களே பிரிச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எப்பவும் ரெகுலரா பண்ற வேலையில நீங்க வீக் டேஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்டவ் கிளீன் பண்றது, கிச்சன்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஷெல்ஃப் மட்டும் கிளீன் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு நீ வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு கார்டன் இருக்குன்னா கார்டனிங் ஒர்க் ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் வீக்கெண்டுக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரொட்டீனை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் கிரியேட் பண்ணணும். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டீக்ளட்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கண்டிப்பா டீக்ளட்டர் பண்ணுங்க. அன்னைக்கே நீங்க அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு இல்லை, டீக்ளட்டர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருக்கா, அப்புறம் பார்க்கலாம்னு எடுத்து வைக்காதீங்க. உடனே அதை வீட்டுல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு நம்ம டைடி அப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்டு வேலை பார்க்கறது ஒரு விஷயமாவே தெரியாது. உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஸோ வந்து டீக்ளட்டரிங்க வந்து பழக்கமாக்கிக்கோங்க. டீக்ளட்டரிங் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. தொடர்ந்து நிறையாவும் போட போறேன். ஸோ கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் ஆனீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நான் நிறைய வாட்டி பேசி கேட்டிருப்பீங்க. அதுக்கு பேர் தான் கிளியர் ஃபிளாட் சர்ஃபேசஸ். இந்த க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செடியெல்லாம் கொடி மாதிரி வளருது இல்லையா, அது வந்து எப்படி படர்ந்து வளருது, அந்த மாதிரிதான் இந்த கிளட்டர். அதுவும் குறிப்பா ஃபிளாட் சர்ஃபேசஸ்ல, டேபிள், ஃபிளாட்டா இருக்க எல்லா பொருளுமே, அதில் வந்துட்டு நீங்க ஒரு பொருள் வச்சீங்கன்னா அந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணும். அதுதான் க்ரீப்பர்னு சொன்னேன். கிளட்டர் க்ரீப்பர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ கிளட்டர் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். உங்களோட ஃபிளாட் சர்ஃபேசஸை முடிஞ்ச அளவுக்கு கிளியரா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபிளாட் சர்ஃபேசஸே இல்லாம இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். அதுல திங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 அதுக்கு மேல இருக்காம இருக்கிறது எப்பவுமே நம்மளுக்கு பெட்டர். அடுத்தது கிச்சன் பேண்ட்ரி. கிச்சன் பேண்ட்ரியில வந்துட்டு நான் வந்து டீகாண்டிங் பண்ணி வைங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு சில கமெண்ட்ஸ் வந்தது. பட் டீகாண்டிங் அதாவது நீங்க கவர்ல வாங்கிட்டு வரீங்க, அதை வந்து இன்னொரு பொருள் ஒரு டப்பால கொட்டி வைக்கிறது முக்கியமான விஷயம். அதை வந்து கிளாஸ் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருந்தா வெளியில கண்டிப்பா லேபிள் பண்ணுங்க. கிளாஸா இருந்தாலும் லேபிள் பண்ணுங்க. அடுத்தவங்க உங்ககிட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான பேண்ட்ரியை வந்து நீங்க நீட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியும். நீங்க காலைல கிச்சன்ல வந்து இந்த பொருள் இருக்கா இல்லையா, தீந்து போச்சா தீந்து போலையான்னு தேடிட்டு இருக்க வேணாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எங்க எது இருக்குன்னு தெரியும். அடுத்தது 2 மினிட் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் 2 நிமிஷத்துல பண்ணி முடிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை கண்டிப்பா உடனே போஸ்ட்போன் பண்ணாம பண்றதுதான் 2 மினிட் ரூல். இதை வந்து நிறைய விதமா நிறைய சேனல்ஸ்ல சொல்லுவாங்க. சில பேர் 5 மினிட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷத்துல ஒரு வேலையை செய்ய முடியும்னா செய்யுங்க அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுன்னு பாருங்க. எனக்கு வந்து இந்த 2 மினிட் ரூல், 30 செகண்ட் ரூல் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சது. 2 நிமிஷம் தான் ஆகும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து எனக்கு கிளீன் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும்னா அந்த 2 மினிட்ஸ்ல நான் அதை பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி அப்புறமா பண்ணுவோம்னா 2-3 வேலை எக்ஸ்ட்ரா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்தது டைமர் செட் பண்ணிட்டு ஒரு வேலை பாருங்க. ஒரு கொஞ்ச நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் ஈஸியாயிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க பாத்ரூம் கிளீன் பண்ண போறீங்கன்னா ஒரு டைமர் ஒன்று செட் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு டைமர் செட் பண்ணிட்டு கிளீன் பண்ணி பாருங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களால கண்டிப்பா முடிக்க முடியும். ஹியூமன்ஸோட பிரெயின் வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த டைமுக்குள்ள நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ எந்த வேலையா இருந்தாலும் ஒரு டைமர் செட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக இது பண்றதுக்கு 10 மினிட்ஸ் தானே ஆகும், இது எதுக்கு நம்ம போஸ்ட்போன் பண்ணணும், இப்போ முடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா வேலையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் கிச்சன் கிளீனிங்க்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் தான் ஆகும் கிச்சன் கிளீனிங்க்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் ஒன்,
நீங்க யார்கிட்டயாவது ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு ஃபேமிலி மெம்பர் கிட்டயோ, இல்ல ஃப்ரெண்டு கிட்டயோ பேசும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கூட நேரம் தான் பேசுவோம். ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கூட போகும். ஸோ அந்த டைம்ல ஏதாவது சின்ன சின்ன வேலை இருக்குன்னா, அத பண்ணிடுங்க. அந்த டைம வேஸ்ட் ஆக்காம, அந்த டைம்ல ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கஷ்டப்பட மாட்டோம். பேசுறதுல நம்மளுக்கு கவனம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு சின்ன சின்ன வேலைகள நம்ம பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நெறைய பேருக்கு போய் சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.